ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்துடைய 11வது இரவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். 10 நோன்புகளை கடந்தாகிவிட்டது. இதில் கடந்த 10 நாட்களாக அழிக்கப்பட்ட சமூகம் என்கிற தலைப்பின் கீழ் தொடராக பார்த்து வந்த நாம் இன்றிலிருந்து சில நாட்கள் முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் சில தகவல்களை பார்க்க போகிறோம். செல்வதற்கு முன்னாடி ஒரு செய்தி. அவங்க இமாம் தொட வைத்து கொண்டிருந்த பொழுது அங்கிட்ட பெண்கள் பகுதியில் சின்ன பிள்ளைங்களை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் இருந்ததுனால இங்கே பயங்கரமான சில குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அவரும் அந்த ரொம்ப அந்த குரானை ஓதுறதுல அந்த ஃப்ளோ கிடைக்காம சற்றே கொஞ்சம் சிரமமாக ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் தொழுவும் பொழுது சாதாரணமாக நீங்கள் நிற்கிறீங்க, அவ்வளோதான். அது நீங்கள் பிள்ளைங்களை நம்ம பள்ளிவாசலுக்கு கூட்டிகிட்டு வரோம், ஆனால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு உங்களுடையது தான். ஒரு பிள்ளைகிட்ட போய் நீ ஏன் இப்படி இருக்கேன்னு நம்ம கேட்க முடியாது. அதோட பார்வையில் பார்த்தா அதுக்கு ஒன்றும் தெரியாது, சரியா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் அதை கொஞ்சம் கண்ட்ரோலாக பண்ணணும், அடிக்கக்கூடாது. ஒரு கண்ட்ரோலாக நிற்க வச்சு அந்த பொறுப்பு உங்களுடையது தான். நீங்கள் சும்மா நம்ம நின்றுட்டு போகிறது தான் வேலை. ஆனால் ஒரு இமாமுக்கு அந்த பொறுப்பு பயங்கரமான ஒரு சுமை. அதை எவ்வளோ தூரத்தை நம்ம ஓதி கொண்டு வரணும், டார்கெட் எப்படி, இந்த சூறாவை இப்படி ஓதணுன்ற பல டிசையர்ஸாக ஆசையில் இருப்பாங்க. இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே குழம்பி போயிடும். அதனால் அதில் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்ஷா அல்லாஹ். இந்த முன்பொரு காலத்தில் என்கிற தலைப்பின் கீழ் சஹீஹுல் புகாரியுடைய 1421வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் உபதேசங்களின் பொழுது அல்லாஹ்வுடைய வஹி செய்தி, அந்த வஹி செய்திக்கு அவர்கள் தருகிற விளக்கங்கள் இதோடு சேர்த்து முன்பு ஒரு காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று கதை வடிவத்தில் ரசூலுல்லாஹ் அதை நமக்கு விவரிப்பார்கள். அந்த விவரித்த அந்த சம்பவங்களிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அதிலே முதலாவதாக புகாரியுடைய 1421வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், முன்பொரு காலத்தில்னா அது எந்த காலம்லாம் தெரியாது. சில நேரங்களில் எந்த காலம்னு தெரியும், இல்லைனா அது எந்த நபி காலத்தில் எப்போ, அந்த எந்த டீட்டெயிலுமே கிடைக்காது. முன்பொரு காலத்தில் ஒரு மனிதர் தர்மம் செய்ய வேண்டும், சதக்கா செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இரவு நேரத்தில் கொண்டு போய் சதக்கா செய்கிறார். இது எப்போ நடந்த சம்பவம்? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இல்லை, ஏதாவது நபிமார்களுடைய காலத்திலையா அதுவும் தெரியாது. முன்பு எப்பவோ ஒரு காலத்தில் இரவு நேரத்தில் சதக்கா செய்வதற்காக அந்த மனிதர் தர்மத்தை எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தில் போகிறார். எதிரே வருகிறவங்களாம் யாருன்னா தெரியாது, ஏன்னா அன்னைக்கு இவ்வளவு தூரம் கரண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப எதிரே ஒரு மனிதர் வருகிறார், அவரிடத்துல அந்த சதக்கா பொருளை கொடுத்துட்டு இவர் பாட்டுக்கு வந்துடுறாரு. விடிஞ்சு பார்த்தா ஊருக்குள்ள ஒரு பேச்சு நடக்கிறது. நேற்று இரவு யாரோ ஒரு மனிதர் சதக்கா செஞ்சிருக்கிறாரு. யாருக்கு தெரியுமா செஞ்சிருக்காரு? போய் ஒரு திருடனுக்கு செஞ்சிருக்கிறாரு என்று ஊருக்குள்ள ஒரு பரவலாக ஒரு டாக் விடிஞ்சதும். அப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நேற்று நைட்டு நம்ம ஒரு சதக்கா செஞ்சோம், அதுக்கு ஒரு திருடனுக்கா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும், ஏன்னா இது மாதிரி சதக்கா செய்ய வச்சது நீதான், உனக்கு தான் புகழ் அனைத்தும். நான் ஒரு திருடன் கையில கொடுத்திருந்தாலும் நான் மீண்டும் சதக்கா செய்வேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் 2வது நாள்
இன்று இரவும் நாம சதக்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வருகிறார். அடுத்த நாள் இரவு பொருளை எடுக்கிறாரு, வெளியில போறாரு. வெளியில போய் இரவு நேரம், அந்த இரவு நேரத்துல சதக்கா செஞ்சுட்டு யாரோ எதிரில் வராங்க, சதக்கா செய்யறாரு, கொடுத்துட்டு வந்துடுறாரு. இரண்டாம் நாள் பொழுதும் விடுகிறது. அப்ப மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், நேற்று இரவு ஒருத்தர் சதக்கா செஞ்சிருக்கிறாரு, அது யாருக்கு தெரியுமா செஞ்சிருக்காங்க? ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணிக்கு ஒருத்தர் சதக்கா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே இவரு என்ன செய்யறாருன்னா, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ் அனைத்தும். ரெண்டாவது நாள் சதக்கா செய்யலாம்னு நான் போனா அதுவும் யார் கையில கொடுத்துருக்கேன்னா ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு பெண்மணிக்கு கொடுத்து விட்டேனே என்று சொல்லி நான் மீண்டும் இன்று இரவும் சதக்கா செய்வேன் என்று அன்று இரவும் ஒரு முடிவு எடுக்கிறார். பிறகு மூன்றாவது நாள் பொருளை எடுத்துக்கொண்டு வெளியில போறாரு. இரவு நேரம், எதிரே வருகிறவர்கள்லாம் யாருன்னு தெரியல. இவர் அந்த பொருளை கொண்டு போய் எதிரே ஒரு மனிதர் வருகிறார், இந்த பணம் கொடுத்துட்டு வந்துடுறார் சதக்காவை. அவரும் இந்த வாங்கி வச்சுக்கிட்டார். விடுகிறது, பொழுது விடுகிறது. ஊருக்குள்ள ஒரு பேச்சு என்ன தெரியுமா? நேத்திரம் ஒரு மனுஷன் சதக்கா செஞ்சிருக்கிறாரு, அது யாருக்கு தெரியுமா? ஒரு பணக்காரனுக்கே போய் ஒரு ஆள் சதக்கா செஞ்சிருக்கான். சதக்கா செஞ்சவர் யாரு செஞ்சிருக்கிறார்னா ஒரு பணக்காரனுக்கே செஞ்சிருக்கிறாரு என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்பொழுது இவர் அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று அல்லாஹ்வை புகழ்கிறார். சரி, அந்த பணக்காரன் என்ன செஞ்சிருக்கலாம்? வாங்குறப்ப இதையாப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற, நானே பணக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்னு அவர் அதெல்லாம் அவரும் அந்த மாதிரி சொல்லலை, வாங்கி வச்சுக்கிட்டார். அவர் பாட்டுக்கு இருட்டில் எவனோ கொண்டு வந்து கொடுக்குறான், வாங்கி வச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கிட்டார். இப்பொழுது 3 இரவுகளுமே அவ்வாறு சதக்கா செய்து முடித்ததற்கு பிறகு மலக்குகள் அவரிடத்தில் வருகிறார்கள். மலக்குகள்னா மனித ரூபத்தில் வந்தாங்களா? மனித ரூபத்தில் தான் வந்திருக்க முடியும். அப்படி வந்து நீங்கள் கடந்த 3 இரவுகளாக செய்திருக்கிற இந்த சதக்காக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு விட்டு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் முதல் நாள் ஒரு சதக்கா செஞ்சீங்க இல்லையா ஒரு திருடனுக்கு, அந்த சதக்காவை அவன் வாங்கியதன் மூலமாக ஒரு மனுஷன் நேர்மையா இரவு நேரத்துல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு, நாம போய் இப்படி திருடிக்கிட்டு இருக்கிறோமேனு திருட்டு தொழிலிலிருந்து அவர் விடுபடுவதற்கு அது வழிவகை செய்யும். இரண்டாவது இரவுல கொடுத்தீங்க இல்லையா ஒரு தவறான நடத்தை கொண்ட ஒரு நபரிடத்துல, அந்த பெண்மணி வாங்கி இந்த மாதிரிலாம் செய்யறவங்க இருக்கிறாங்க, நாம போய் ஏன் இதை பண்ணணும்னு அந்த தவறான நடத்தையிலிருந்து விலகி வருவதற்கு அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது நாள் ஒரு வள்ளல் இடத்துல கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, வேண்டாம்னு சொல்லாம வாங்கி வச்சுக்கிட்டார்ல, அவரு நம்மள்கிட்ட தான் காசு பணம் இருக்கு, ஆனா இந்த மனுஷன் பரவாயில்ல இரவு நேரத்துல வந்து கொடுக்குறாரு, நம்ம இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்கறது இல்லையேன்னு சொல்லி அந்த கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு அவரும் தான தர்மங்கள் செய்வதற்கு வழிவகை இருக்கிறது. இந்த 3 நாட்கள் நீங்கள் செய்த சதக்காக்களையும் அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான் என்று மலக்குகள் வாயிலாக அந்த மனிதருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. புகாரியுடைய 1421வது ஹதீஸ். இந்த சம்பவம் எப்போ நடந்தது, எப்பொழுது நடந்தது? முன்பு ஒரு காலத்தில். இப்போ இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறுகிற ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் வைப் என்ன தெரியுமா? நம்முடைய மனது இருக்கிறது அல்லவா, நம்முடைய மனது என்பது நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும். ஆனால் நம்முடைய மனதில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் இவற்றை அல்லாஹ்வுக்காக என்கிற மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும், எந்த ஒரு அமலை செஞ்சாலும், எந்த ஒரு தொழுகையை தொழுதாலும், 1 ரூபா சதக்கா செஞ்சாலும் இதை என்னுடைய ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக நான் செய்தேன் என்கிற அந்த உள தூய்மை மனதிலே இருக்க வேண்டும். இங்கே அந்த மனிதருக்கு சதக்கா செய்யணுங்கிறது இருந்தது. ஆனால் அந்த சதக்கா செஞ்ச வாங்கினாங்க இல்லையா, சதக்காவை வாங்கிய யாவருமே அதற்கு உரியவர்கள் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். ஏன் தெரியுமா? அவர் செஞ்சது முழுக்க முழுக்க என் இறைவனுக்காக நான் சதக்கா செய்கிறேன், என் இறைவனுக்காக நான் தர்மம் செய்கிறேன் என்கிற அந்த உள தூய்மையை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கிறான். இன்றைக்கு நம்மில் பல பேர் என்ன தெரியுமா செய்கிறோம்? நிறைய அமல்களை செய்வோம், நிறைய தான தர்மங்களை கூட வழங்குவோம். ஆனால் வெளி உலக மக்களுக்காக, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, மக்கள் நம்மை புகழ வேண்டும் பாராட்ட வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல,
அது பிராக்சர் ஆஃப் செகண்ட்ல மனசுல வந்துடும், ஒட்டு மொத்தமும் கொலாப்ஸா போயிடும். நீங்க எவ்வளவோ பெரிய இபாதத்தை செய்வோம், எவ்வளவோ பெரிய அமல்களை செய்வோம், இதெல்லாம் முழுக்க 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 அல்லாஹ்வுக்காக இருந்தா நீங்க ஒரு ரக்காத்து தொழுதாலும் அவற்றிற்கு அல்லாஹ் தருகிற கூலி எவ்வளவோ இருக்கும். நீங்க 1000 ரக்காத்துகளை தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக இல்ல, எப்பா இந்த மனுஷன் எப்படி இபாதத்து செய்யறான் பாருடா அப்படின்னு மக்கள் யாராவது நம்மளை புகழணுங்கிறதுக்காக செஞ்சுட்டோம்னு வைங்க, 1000 ரக்காத்தும் கொலாப்ஸ். கொலாப்ஸ் மட்டும் இல்ல, பாவம். எந்த அளவிற்கு அது பாவம் தெரியுமா? கொஞ்சம் ஒரு ஹதீஸை யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி அறிவிக்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் 3 நபர்களை விசாரிக்கிறார். முதலாவது யார் அப்படின்னா ஒரு பெரிய வள்ளல். அந்த வள்ளல் என்ன செய்யறாருன்னா நாளை மறுமை நாள்ல வருகிறார். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு நான் இம்மையில நிறைய செல்வத்தை கொடுத்தேன், எங்கேயுமே நீ நிறைய சம்பாரிச்சுங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்த மாட்டான். குலு மிம்மா ரஸகக்கும் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கினதுல இருந்துன்னு தான் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லுவான். ஏன்னா நம்ம திறமையிலாம் நம்ம சம்பாதிக்கிறது இல்லை. உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதவனா இருப்பான், எங்கேயோ போய் சம்பாதிச்சிட்டு இருப்பான். பெரிய அறிவாளியா இருப்பான், சம்பாதனை கம்மியா இருக்கும். அப்படி இல்லை, அல்லாஹ் நமக்கு தருவதுதான் சம்பாத்தியம். அப்படி அல்லாஹ் தரக்கூடிய சம்பாத்தியத்துல நான் உனக்கு தந்தவற்றிலிருந்து நீ உலகத்துல என்ன செஞ்ச என்று அல்லாஹ் கேட்கிறான். இவர் சொல்ற பதில நல்லா பாருங்க. இவர் என்ன தெரியுமா பதில் சொல்றாரு? யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த காசு பணத்துல இருந்து நான் உலகத்துல நல்ல வழியில செலவு செய்தேன். என்ன நல்ல வழி? ஏழைகளுக்கு, மருத்துவத்துக்கு, கல்விக்காக, பள்ளிவாசலுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, மாணவர்களுக்குன்னு இப்படி நல்ல வழியில தான் நான் செலவு செய்தேன் அப்படின்னு இவர் பதில் சொல்றார். அது உண்மை. உண்மையிலே அவர் செலவு செஞ்சது நல்ல வழிதான், கெட்ட வழிக்கெல்லாம் செலவு செய்யல. அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்கிறான்? அதை மறுக்கல அல்லாஹ். சரி, எதுக்காக செலவு செஞ்ச அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ். பர்பஸ் என்ன, ஏன் இப்படி செலவு பண்ணுன்னு கேட்கும் பொழுது அப்பொழுது அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ், நான் உனக்காக தான் செலவு செய்தேன். தம்பி, யாராவது ஒரு ஆள் வாங்குங்கம்மா, நீங்க டீயை கொண்டு வரீங்க அப்புறம் இங்கிட்டு வரீங்க, அது கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. அதாவது உனக்காக தான் யா அல்லாஹ், நான் செலவு செஞ்சதெல்லாம் யாருக்காகனா உனக்காக தான் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நீ செலவு செஞ்சது எனக்காக கிடையாது, உனது ஊரில் உள்ள மக்கள் உன்னை வள்ளல் என புகழ வேண்டும் என்பதற்காக நீ செலவு செய்தாய். ஏன் தெரியுமா? அல்லாஹ் உள்ளத்தை அறியக்கூடிய, வல்லாஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அல்லாஹ் உள்ளத்தை செக் பண்ணி இவன் செலவு பண்றதுனா நல்ல வழியில தான் செலவு பண்றான். ஆனா பண்றது எதுக்காக தெரியுமா? எனக்காக கிடையாது, 4 பேர் மெச்சனுங்கிறதுக்காக, 4 பேர் புகழனுங்கிறதுக்காக என்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான், அறிந்து விடுவான். நம்மளே அல்லாஹ் அறிஞ்சிருவான். சரி, இப்ப என்ன செய்யலாம்? யதார்த்தமா என்ன திங்க் பண்ணலாம்? சரி, நல்ல வழியில செலவு பண்ணா, தப்புக்கு பண்ணல, நல்லதுக்கு தான் பண்ணாரு, ஆனா அல்லாஹ்வுக்காக பண்ணல. மினிமமா நம்ம என்ன யோசிக்கலாம்? சரி, இதுக்குன்னு அல்லாஹ் எந்த கூலியுமே கொடுக்க மாட்டான் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அதுக்குன்னு எந்த கூலியுமே கிடையாது. அத்தோடு கூட என்ன தெரியுமா? நீ உலகத்துல வாழ்ந்த பொழுது உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய் அல்லவா, நீ உலகத்துல உன்னை புகழ்ந்துட்டான். அதே மாதிரி நீ போனா பாய் கேட்டா கொடுத்துக்கிட்டே இருப்பார்ப்பா, இல்லனே சொல்ல மாட்டார், எப்பேற்பட்ட வள்ளல் அப்படின்னு உலகத்துல புகழ்ந்துட்டான். நீ செஞ்சது எனக்காக கிடையாது, எனவே நீ செல்லுகிற இடம் நரகம் என்று நரகத்திற்குள் அல்லாஹ் தள்ளுகிறான். எப்படி பாருங்க, அவன் செலவு பண்ணது தப்புக்கு பண்ணி இந்த நரகத்துக்கு போனா கூட பரவாயில்லை. மது அருந்தனா, சூதாடுனா, வட்டிக்கு விட்டான், இப்படின்னு தப்புக்கு செலவு பண்ணி நரகத்துக்கு போயிருந்தா கூட ஒரு மனசு ஜீரணிக்கும். ஆனா இங்க என்ன தெரியுமா? அவன் பண்ணது எல்லாமே நன்மைக்கு தான் பண்ணினான். ஆனா அல்லாஹ்வுக்குங்கிற எண்ணம் இல்லாம உள்ளத்துக்குள்ள என்ன வந்துருச்சு அப்படின்னா, முதல் நாள் பண்றப்ப கரெக்டா அல்லாஹ்வுக்குன்னு பண்ணுவான், 2வது நாள் பண்றப்ப பெருமை வந்துடும், 3வது நாள் பண்றப்ப பெருமை வந்துடும், முகஸ்துதி, விளம்பரம், இப்படியே வந்துடும் அப்படியே உள்ளத்துக்குள்ள. அதற்காக கிடைக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? நரகம். பிறகு அல்லாஹ் இன்னொரு நபரை அழைத்து விசாரிக்கிறான். அவர் பெரிய ஒரு மார்க்க அறிவு மிக்கவர், ஒரு ஆலிம். அவர்கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், நான் உனக்கு கொடுத்த அறிவை வைத்து நீ என்ன செய்தாய்? அவர் பதில் சொல்றாரு, யா அல்லாஹ், நீ எனக்கு தந்த இந்த அறிவை வைத்து நான் உலகத்துல வாழ்கிற போது மக்களுக்கு நான் நன்மையை சொன்னேன்.
நிறைய அவங்களுக்கு உன்னுடைய மார்க்கத்தின்பால் அழைப்பு கொடுத்தேன், நிறைய தொழுவ சொல்லி நோன்பு வைக்க சொல்லி நான் நிறைய பயான் பண்ணினேன், நிறைய சொன்னேன் அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, அதை மறுக்கல, நீ நன்மையை தான் சொன்ன, கெட்டதை நீ ஏவல. ஏன் செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் பொழுது அப்ப அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் எதுக்காக செஞ்சேன்? உனக்காக தான் செஞ்சேன், நீ நன்மையை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் செஞ்சேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ் தருகிற பதில் என்ன தெரியுமா? இல்லை, உன்னைய மக்கள் நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு பேச்சாளர் என்று புகழ வேண்டும் என்பதற்காக நீ செய்தாய். அதே மாதிரி உலகத்துல புகழ்ந்துட்டான். எனவே நீ செல்லுகிற இடமும் நரகத்திற்கு போயிட அவரும் நரகத்திற்கு போகிறார். நினைச்சு பாருங்க, குலை நடுங்குகிறது உண்மையிலேயே. ஏன் தெரியுமா? ஒரு மனுஷன் கெட்டதை ஏவி அதை மக்கள் செஞ்சு நரகத்துக்கு போனா பரவாயில்லை, இவர் ஏவுவதெல்லாம் நன்மை தான் ஏவி இருக்கிறார். நன்மையை ஏவி அந்த நன்மையை அல்லாஹ்வுக்காக ஏவாமல் இவர் புகழ வேண்டும் என்பதற்காக ஏவியதனால் ஏவியது நன்மையாகவே இருந்தாலும் அவரும் செல்லுகிற இடம் நரகம். மூணாவதாக ஒரு மனிதரை அல்லாஹ் அழைக்கிறான். அவர் யார் தெரியுமா? போரில் கலந்து கொண்டு உயிரை துறந்தவர், உயிரே போயிடுச்சு. அவர் அல்லாஹ் கூப்பிடுறான், முஜாஹித், நீங்க முஜாஹித் தானே, வாங்க. எதற்காக நீங்கள் உயிரை கொடுத்தீர்கள்? யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்துக்காக நான் சண்டையிட்டேன், போரிட்டேன், எதிரியார்களால் வெட்டப்பட்டேன், என்னுடைய உயிர் போனது என்று சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், எதுக்காக நீ உயிர் கொடுத்த? வீட்டிலே இருந்திருக்கலாம்ல என்று சொல்லுகிற போது அப்ப அந்த மனிதர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் உனக்காக தான் நான் செஞ்சேன். என் மனைவி, என் பிள்ளைகள் அத்தனை பேரை விட்டுட்டு என் ரத்தம் ஓட்டப்பட்டு நான் உயிரற்று கிடந்தேனே, யாருக்காக? உனக்காக என்று சொல்லுகிறார். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், நீ எனக்காகலாம் செய்யல, உன்னைய பெரிய வீரன் என்று மக்கள் புகழணும். இவர் பெரிய வீரர்பா, போர்க்களத்தில் நின்று ஈட்டியை தாங்கி மரணித்தவர் என்று உன்னை மக்கள் புகழணுங்கிறதுக்காகத்தான் நீ உயிரை கொடுத்த. எனவே நீ செல்லுகிற இடமும் நரகம் என்று அவரையும் தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுகிறான். உயிரை கொடுத்தும் எதுக்காக உயிரை கொடுத்தாரு? போய் ஏதோ தியேட்டருக்கு படம் பார்க்க போய் சாகல, வேற தவறான இதுல போய் சாகல, தற்கொலை பண்ணிக்கல, போரில் கலந்து கொண்டு உயிர் கொடுத்த ஒருவரை தூக்கி அல்லாஹ் நரகத்தில் போடுகிறான். ஏன் தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான், என்னன்னா இவர் கொடுத்தது, நான் மாதிரி எப்படி சண்டை போடுறேன், நான் உயிரே கொடுத்தாலும் நான் வீரன் மக்கள் புகழணுங்கிறதுக்காக என்கிற நீயத் என்கிற எண்ணம் உள்ளத்துல இருந்ததுனால, உள்ளத்துல இருக்கிறத அல்லாஹ் கேட்ச் பண்ணிடுவான் தானே. அப்படி இல்ல, அல்லாஹ்வுக்காக நீயத் இல்லாததுனால உயிரை கொடுத்தும் அவர் செல்லுகிற இடம் நரகம். இதை விட கை சேதம் இருக்கிறதா? உயிர் போயிருச்சுங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த உயிர் கெட்டதுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, போர் செய்ய வரண்டு வந்து உயிரை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்த மனுஷனுக்கு அல்லாஹ் தூக்கி நரகத்திலே போடுகிறானே, ஏன்? உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணம் இல்லாமல் மக்களுடைய பாராட்டு, புகழ்ச்சி, விளம்பரம், முகஸ்துதி இருந்தால் நாம் செஞ்ச காரியத்துக்கு கூலி கிடைக்காது என்பது ஒன்று, அந்த காரியமே நம்மை நரகத்தில் தள்ளும் என்பது இன்னொன்று. நல்ல காரியம் செஞ்சா நல்லதுதானே கிடைக்கணும், சொர்க்கம் தானே கிடைக்கணும். ஆனா இங்க நல்ல காரியம் செஞ்சா நரகம் கிடைக்கும். எதனால? உள்ளத்துக்குள்ள தூய்மை, இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக நியத்து இல்லாததுனால. இது ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நாம தொழுதுகிட்டு இருப்போம், கரெக்டா தொழுவதுன்னு போயிட்டு இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாசம் வர வர வாய் கரெக்டா வராருப்பா, கரெக்டா சுண்ண தொழுவாரு, அதே இடத்துல உட்காந்துருப்பாரு, ஃபர்லுக்கு வெயிட் பண்ணுவாரு, ஃபர்ல தொழுவாருன்னு காதுல போற போக்கில் யாராவது அப்படி பாடிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் கரெக்டா இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்படி வந்திருக்கிறோம், 4 பேர் நம்மளை பார்த்து இப்படி புகழணுங்கிற எண்ணத்துல உட்கார்ந்தோம். நீங்கள் தொழுத சுண்ணத்து, நீங்கள் தொழுகைக்காக வெயிட் பண்ண நேரமே சொர்க்கத்தை பெற்று தராது, நரகத்தை தான் பெற்று தரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சூரத்து ஷம்ஸ் 91வது அத்தியாயம், அதை எடுத்து படிச்சு பாருங்க. வஷம்ஸி வல்லுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாயி வமா பனாஹா என்று அல்லாஹ் அதுல நிறைய சத்தியங்களை இடுவான். அதுல மொத்தம் எத்தனை சத்தியம் யாராவது எண்ணிருக்கீங்களா? 11 சத்தியங்களை அல்லாஹ் செய்வான். மனுஷ செய்யலங்க, 11 சத்தியத்தை அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 11 சத்தியங்களை செய்கிறான். செஞ்சுட்டு வ நஃப்ஸி வமா ஸவ்வாஹா,
அதாவது உள்ளத்தின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும்லாம் சத்தியம் பண்ணிட்டு 11 சத்தியத்தை அல்லாஹ் பண்ணிட்டு கது அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கது ஹாப மன் தஸாஹா, யார் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், யார் உள்ளத்தை கலங்கப்படுத்தினாரோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். சூரத்து ஷம்ஸ்ல அல்லாஹ் 11 சத்தியத்தை செய்கிறான். மனுஷன் செய்யல, அல்லாஹ் செய்கிறான். 11 சத்தியங்களுக்கு பிறகு என்னடா இப்படி சத்தியத்துக்கு மேல சத்தியத்தை அல்லாஹ் அடுக்கிக்கிட்டே போறானே, என்னடா சொல்ல வரான்னு பார்த்தா 11 சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தினால் வெற்றி பெற்றீர்கள், கலங்கப்படுத்தினால் தோல்வியுற்றீர்கள் என்கிறானே. உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுனா என்ன? தண்ணியை ஊற்றி கழுவுறதா? இல்ல, நம்முடைய எல்லா காரியங்களையுமே அல்லாஹ்வுக்காக. ஏன்னா உள்ளத்துக்குள்ள தவறான எண்ணங்கள் வரும், நல்ல எண்ணங்கள் வரும், அதை தடுக்கவே முடியாது யாராலையுமே. தொழுகையில தக்பீர் கட்டுறீங்க, நிறைய தவறான எண்ணங்கள் வரும். போய் தூங்குவோம், தவறான எண்ணங்கள் வரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவுதுபில்லாஹி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுனா என்ன தெரியுமா? நாம செய்யற எல்லா காரியங்களையுமே அல்லாஹ்வுக்காக செய்யறோமா, புகழ்ச்சிக்கு செய்யறோமா, அல்லாஹ்வுக்கு செய்யறோமா, இதை ஒரு திட்டுவார்னு செய்யறோமா, அல்லாஹ்வுக்காக செய்யறோமா, இல்ல பொருளாதாரத்துக்கு செய்யறோமான்னு ரொம்ப 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 நம்மளை நாமளே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தபூக் யுத்தம் நல்லா கவனிங்க. தபூக் போர் கடுமையான பொருளாதார நெருக்கடியினால் நடந்த ஒரு போர். ஒரு 50 நாட்கள் சரியா சாப்பாடு இல்லை, சரியா தூக்கம் இல்லை, வாகனங்கள் இல்லை, காலில் போட்டு செருப்பெல்லாம் பிஞ்சு போச்சு. இப்படி சிரமமான சூழல தபூக்ல இருந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்கள். எப்படி எப்படிலாம் வராங்க? ஒரு ஒட்டகத்துல 4-5 பேர் ஏறினா ஒட்டகம் உட்காந்துரும். ஒட்டகத்தை நம்ம தான் தூக்கிட்டு போகணும். அப்படி இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்துக்கிட்டு வாங்க, நாங்க நடந்துகிட்டு வரோம். ஒரு 2 கிலோமீட்டர் போச்சா நீங்க இறங்குங்க, இன்னொருத்தர் உட்காந்துட்டு வருவார். இப்படியான ஒரு கடுமையான சிரமமான ஒரு சூழல். மலை கணவாயில ஏறாங்க, குன்றுகள்ல ஏறாங்க, முள்ளு கல்லெல்லாம் குத்துது, காலில் ரத்தம் வழிகிறது, சரியா சாப்பாடு இல்லை, சரியான தூக்கம் இல்லை. இந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்ன தெரியுமா? இவ்வளவு சிரமப்பட்டு, சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, செருப்பு இல்லை, இவ்வளவு சிரமப்பட்டு நீங்கள் அடையக்கூடிய நன்மைகளை சில பேர் மதீனாவுல, ஏன்னா மதீனாவுக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க, மதீனாவுல சில பேர் வீடுகள்ல இருந்து கொண்டே அடைகிறார்கள் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் தூக்கி வாரி போட்டுருச்சு. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அடைகிற நன்மைய வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அடைகிறாங்களா யார் ரசூலுல்லாஹ்? எப்படி? நாங்க சோறு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, தூக்கம் இல்லை, வீட்டில் எல்லாத்தையும் விட்டு நாங்க இங்க வந்து உட்காந்துருக்கிறோம், பொருளாதார பற்றாக்குறை, விளைச்சல் நேரம் போய் நாங்க போய் வேலை செஞ்சா காசு கிடைக்கும், அதெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்திருக்கிறோம், இவ்வளவு எங்களுக்கு கிடைக்கிற நன்மையை வீட்டுல உட்கார்ந்து ஒருத்தன் வாங்குறானா? எப்படி? கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர்களுக்கு இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற தூய்மையான எண்ணம் உள்ளத்தில் இருந்தது. உள்ளத்துல என்ன இன்டென்ஷன்? இந்த போர்ல அல்லாஹ்வுக்காக நம்ம கலந்துக்கணுங்கிற அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உடலில் பீடித்த சில நோய்களால் தான் அவர்களால் வர முடியவில்லை அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க இந்த விஷயத்தை. என்ன தெரியுமா? அங்க உயிரை கொடுத்தோம் நரகம். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இல்ல. காசை நல்ல வழியில செலவழிச்சு நரகம். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இல்ல. மார்க்கத்தை பேசிய நரகம். ஏன்னா அல்லாஹ்வுக்காக இல்ல. இங்க அந்த விஷயத்தை செய்யவே இல்லை. போய் போர்ல கலந்து கொள்ளல, கஷ்டப்படல, சிரமப்படல, பசியில வாடல, எதுவும் பண்ணல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கூலி கிடைக்கிறது எப்படி? உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வுக்காக நம்ம இந்த போர்ல கலந்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா உடல் ஒத்துழைப்பு தரல, முடியல. இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு முழு கூலியையுமே தருகிறான். எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க. 1,38,00,000 தேவன் வெளியே எழுதி போட்டிருக்கிறாங்கல்ல. நீங்க 1,38,00,000 ஒரு பெருமைக்குன்னு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது உங்களை நரகத்துல கொண்டு போயிடும். அல்லாஹ்வுக்காக ஒரு ரூபா கொடுங்க, அது உங்களை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போகும். மனசுல நினைக்கல, எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தா 1,38,00,000 எவ்வளவு, அவ்வளவுதானே, இருந்தாங்க பணத்தை புடிங்க முடிச்சிருங்க என்று நான் கொடுப்பனே சும்மா நினைக்கல. அந்த கூலி அல்லாஹ்வுக்காக தான், நிச்சயமா அதற்கான கூலி அல்லாஹ் தருவான். உள்ளம் அப்பேற்பட்டது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப
ஒரு விஷயத்துக்கு பயந்தாங்க. என்ன தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் எனக்கு பிறகு சிலை வணக்கத்தின் பக்கம் போய்விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. சிலை வணக்கத்தின் பக்கம் போயிருவீங்களோ அப்படின்னு நான் பயப்பட்டீங்க. சிலையெல்லாம் வணங்க மாட்டீங்க. ஆனால் நான் நினைச்சு பயப்படுறதுனா என்ன தெரியுமா? சிறிய ஷிர்க்க நினைச்சுதான் நான் பயப்படுறேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, சின்ன ஷிர்கா? சிலையை வணங்குறது பெரிய ஷிர்க்கு, ஷிர்குல் அக்பர். அப்ப ஷிர்குல் ஸகீர், சின்ன ஷிர்க்குனா என்ன ரசூலுல்லாஹ்னு கேட்டா, சின்ன ஷிர்க்குனா என்ன தெரியுமா? யார் ஒருவர் தன்னுடைய தொழுகையை பிறருக்காக அழகுபடுத்தி தொழுகிறாரோ, யார் தன்னுடைய நோன்பை பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக அழகுபடுத்துகிறாரோ, யார் தன்னுடைய இபாதத்தை பிறர் மெச்சனுங்கிறதுக்காக அழகுபடுத்துகிறாரோ அவர் சிறிய இணை வைப்பில் ஈடுபட்டு விட்டார். இந்த சிறிய இணை வைப்பு என்பது தஜ்ஜாலை விட கொடூரமானது. தஜ்ஜாலை பத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லாருமே பேசியிருக்கிறாங்க, எச்சரிச்சிருக்காங்க. அந்த தஜ்ஜாலை விட கொடூரம் எது தெரியுமா? இந்த சின்ன ஷிர்க்கு தான். உங்களுக்கு தெரியாது, உங்க உள்ளத்துக்குள்ள அது வந்திருக்கும். உங்களுக்கே தெரியாது, ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள அது வந்திருக்கும். எப்படி தெரியுமா? எறும்பு ஊரும்ல, கடிக்கிற எறும்பு இல்ல, கடிச்சாதான் நமக்கு தெரியுமே. ஊரும்ல எறும்பு, அதை விட அந்த அளவுக்கு இல்ல, அதை விட மெல்லியதாக இது உங்க உள்ளத்துக்குள்ள வந்துரும் நாங்க ரசூலுல்லாஹ். நம்ம பாட்டு நினைச்சுக்கிட்டே இருப்போம், பா நம்மளை மிஞ்ச யாரா அப்படின்னு உங்க மனசுக்குள்ள என்னைக்கோ வந்திருக்கும் எண்ணம், உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நம்மளை மிஞ்ச யாராங்கிற எண்ணத்துக்காகவே செஞ்சுக்கிட்டே வந்திருப்போம். அட்டி பயங்கரமா ஒரு மறுமையில நரகங்க, நரகம். நன்மையை செஞ்சு நரகம் கிடைக்குமா? நினைச்சு பாருங்க. நன்மையை செஞ்சா சொர்க்கம் தானே கிடைக்கணும். நன்மையை செஞ்சு நரகம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப தெரியுமா? உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக இல்லன்னு இருந்தா கிடைக்கும். செய்யாமலே சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப தெரியுமா? உள்ளத்துக்குள்ள அல்லாஹ்வுக்காக இருந்தா கிடைக்கும். அப்ப உள்ள தூய்மைங்கிறது எவ்வளவு எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. நம்ம தொழுதுகிட்டு இருப்போம், நம்ம யதார்த்தமா பேசுவோம், தொழுதுகிட்டு இருப்போம். உங்களுக்கு எதிர்த்த மாதிரியோ பக்கத்திலேயோ ஒருத்தர் நிக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல உங்க உள்ளத்தை நீங்க கேள்வி கேட்டு பாருங்க. தக்பீரை கட்டிடுவோம். நார்மலா யாருமே நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி தொழுவோம், இப்படி இப்படிமோ அப்படிமோ ஏதாவது ஒன்று ஓதுவோம். சுன்னத்தானே, டக்குன்னு தொழுதுட்டு போலாமே. முதல் ரக்காத்துல குழுவல்லாத ஆகுது, ரெண்டாவது ரக்காத்துல இன்னும் ஆத்தைனா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். இப்ப நமக்கு எதிரே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வைங்களே, உட்காந்து சும்மா அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு நம்மளை அப்படின்னா, அவன் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கரெக்டாக தக்பீரை கட்டணும். கரெக்டாக இப்படி கட்டியிருக்கிறது கரெக்டாக அப்படி தக்பீரை கட்டுவோம். அந்த குழுவல்லாகவே ஓதி இருந்தாலும் சின்ன சூறா தான் தெரியும் போல இருக்கு இந்த பையனுக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்களேன்னு அப்படியே கொஞ்சம் நீட்டுவோம். பிறகு ருக்கு அப்படியே மெதுவாக செய்வோம், அப்படியே எந்திரிப்போம். நம்ம தக்பீரை கட்டினதுலாம் அல்லாஹ் அக்பர் தான், ஓதுனதெல்லாம் குழுவல்லாக தான். யாருக்கு பண்ணிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக நான் அழகுபடுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப இது என்ன தெரியுமா? சிறிய இணை வைப்பு. அடி வாங்கிருச்சு உள தூய்மை, அல்லாஹ்வுக்கு இல்ல. இப்ப எல்லாமே இப்படித்தான். பெருமண்டன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய காலணி அழகா இருக்கணும், ட்ரெஸ் அழகா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் பெருமையில வராது. இபாதத்தை பூரா நம்ம மெச்சனுங்கிறதுக்காக பண்ணிட்டோம், அவ்வளவு. நாளை மறுமை நாள்ல எவன் ஒருவன் விளம்பரத்துக்காகவும் முகஸ்துதிக்காகவும் நற்செயலை செஞ்சானோ அவனெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்தமான மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி கேவலப்படுத்துவான்னு வருகிறது. அவ்வளவு டேஞ்சர். ஆனா உலகம் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன விஷயம் செய்வான், போட்டோட பேனர் அடிச்சு வல்லலே அவரே இவரேன்னு அவன் உலகத்துல புகழ தேடுவான். இஸ்லாம் அதை விரும்பாது. ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்லா நம்ம ஸ்பீச் பண்ணியிருக்கோம், நல்ல விதமா நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், 4 பேர் நம்ம நல்லது செய்யறாங்கிற திருப்தி, அப்புறம் ஒரு மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அது வேறு. ஆனா அதை தாண்டி பிறருக்காக என்கிற எண்ணம் வந்து விட்டால் ஒட்டுமொத்தமா காலியாயிரும். இது நமக்கே தெரியாது. உங்க உள்ளத்தை நீங்க கேட்டு பார்த்தா தான் தெரியும், நான் செய்யறது யாருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இன்னொருத்தவங்களுக்காக பெருமைக்காக செய்யறனா, முகஸ்துதிக்கு செய்யறனா, விளம்பரத்துக்கு செய்யறனா, உங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை செஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. பல ஊர்களில் ஒரு நல்ல காரியம் ஃபித்ரா கொடுப்பாங்க, கொடுக்குற வரைக்கும் நல்லா இருக்கும் எண்ணம். அந்த கொடுத்து பாய் ஒரு போட்டோ திரும்புங்க பாயமா பாருங்க, அந்த நேரத்தில் பார்த்தில எங்களன்னு ஒரு உள்ளத்துக்குள்ள வந்துடும், முடிஞ்சு போச்சு. நரகம் தான் அதுக்கு. 10 ரூபா நீங்க சதக்கா செய்யறதுக்கு எடுத்துருவீங்க, எடுக்கிற வரைக்கும் சைத்தான் உங்களை பிரச்சனையே பண்ண மாட்டான். எடுத்துருவீங்க, கண்டிப்பா இவருக்கு கண்டிப்பா தேவைதான்ப்பா, எடுத்து கொடுத்துருவோம். கொடுக்கும் பொழுது யாராவது ஒரு 4 நண்பர்கள் வருவாங்க,
அவங்க வரதுக்கு முன்னாடி பாத்தியா நான் கொடுக்குறேன் பாடுறா அப்படின்னு ஒரு எண்ணம் டக்குன்னு அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல சைத்தான் போடுவான். அப்படியே ஹைப்பெல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியெல்லாம் வராது. ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பாத்து இல்ல என்னைய அப்படிங்கிற மாதிரி வந்துடும். 10 ரூபாய் நரகத்துக்கு போயிடுவான். இன்னொருத்தர் 1 ரூபா கொடுப்பாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவான். இது அல்லாஹ்வுக்காக அப்படின்ட்டு பாத்தீங்களா? அப்போ முன்பொரு காலத்தில் நடந்த அந்த சம்பவத்துல அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருந்தது. ஆனால் கொடுத்த நபர்கள் எல்லாம் தவறானவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானே. ஏன்? அவருடைய அந்த இஹ்லாஸ், உள்ள தூய்மை, உள தூய்மை. வேறு பல விஷயங்கள் எல்லாம் உள தூய்மை இல்லாம பெருமைக்கும் முகஸ்துதிக்கு விளம்பரத்துக்கும் செஞ்சோம்னா நீங்க செஞ்சது நல்ல காரியமாகவே இருந்தாலும் அவற்றிற்காக அல்லாஹ் தருகிற தண்டனை நரகம். தொழுகை சொர்க்கத்துக்கு தானே கூட்டிட்டு போனோம், பெருமைக்கு செஞ்சவன் நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போவோம். தர்மம் நம்முடைய பாவங்களை அழிக்கணும்ல, சொர்க்கத்துக்கு தானே கூட்டிட்டு போனோம். பெருமைக்கு நீங்க சக்காத்து கொடுத்தீங்கன்னா அது உங்களை நரகத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். எனவே நாளுக்கு நாள் இந்த உள தூய்மை நம்ம யாருக்கு செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விடவா? காபாவை கட்டி முடிச்சு அடித்தளம்லாம் உயர்த்தியாச்சு. அப்ப என்ன சொன்னாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா எங்களிடமிருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதுதான் நம்முடைய டார்கெட்டா இருக்கும். எந்த ஒரு அமலை செஞ்சாலும் இபாதத்தை செஞ்சாலும் இறைவா இந்த ஒரு அமலை நீ எங்கள்கிட்ட இருந்து நீ ஏத்துக்க, நான் பெருமைக்கு செஞ்சிடக்கூடாது, முகஸ்துதிக்கு செஞ்சிடக்கூடாதுன்னு அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள தூய்மையோடு இபாதத்துகளை செய்வதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இன்றைய திக்ரு சின்ன திக்ரு தான் இது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. ஏற்கனவே சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி 100 தடவை ஓதுனா என் நண்பன் நம்ம பார்த்தாச்சு. அதான் நீங்க செஞ்சுட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும், செஞ்சுட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். சரியா? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. இதுக்கு என்ன நன்மை தெரியுமா? வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான அளவிற்கு அதான் நன்மைகளை தருகிறான். எத்தனை தடவை ஓதுனா? 1 தடவை ஓதுனா. 100 தடவைனா தேவையில்லை. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. ஏற்கனவே இன்னொன்னுல வரும், சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்ங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச 4 சொற்கள், தூதருக்கு பிடிச்ச சொற்கள்னா அது தனி. இது என்ன தெரியுமா? வெறும் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, அவ்வளவுதான். இதை ஓதினால் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலைவையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளால் நிரப்புகிறான். இதற்கும் எண்ணிக்கை கிடையாது, எவ்வளவு வேணாலும் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணுங்க, நாளில இருந்து இதை ஒரு அடிஷ்னலா 11வது திக்ரா நீங்க ஓதிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்றதெல்லாம் ஓதிட்டு வரீங்களா எல்லாருமே? சரி, சும்மா ஒரு கிராஸ் செக் பண்ணுவோம், இது பெருமைக்கெல்லாம் இல்லை. சரியா? இன்றைக்கு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி அப்படிங்கிற திக்ர ஓதுனது யார்? 3 தடவை. 1 2 அவ்வளோதான். ஆண்கள் சைடு 2 பேர், பெண்கள் சைடு யார் இருக்காங்களா? யாருமே இல்லையா? ஏங்க நோம்புனா சும்மா அப்படி தாகிச்சிருந்து பசிஇருந்தா அப்படி கடக்கக்கூடாதுங்க, பெரிய தவறு அது. என்னங்க? அதான் எத்தனை பேர் அங்கிட்டு? எல்லாருமே வா. ஆட கேட்டு சொல்லுங்க எத்தனை பேர்னு. ஒரு 10 பேர் இருப்பீங்களா? சரி, ரைட், கவனிங்க. இது மாதிரி எல்லாம் ஓதிட்டு வாங்க. ஓ, அப்ப இதானே பிராக்டிஸ் மாதம், இதுதானே பழகிற மாதம், இதுதானே. இப்பவே பழகுனா அப்புறம் எப்படி பழகிறது? காலம் போயிருங்க. திடீர்னு பார்த்தோம்னாக்க எந்த திக்ரும் செய்யாம துவாவும் செய்யாம எப்படி நன்மையை சம்பாதிக்கிறது? ஆனால் கவனமா இருங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.